அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன். சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் எனக்கு போடணும்னு தோணலை. இப்போ நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், முருகன் யாருக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, இதை ஒரு வீடியோவை போட்டோம்னா நிறைய பேருக்கு போய் சேரும்ன்றதுனால இதை போடணும்னு தோணுச்சு. இப்போது தெய்வங்கள் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இன்ன மதம், மொழி, அதெல்லாம் அந்த மாதிரி வேற்றுமைக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு தான் இப்போ சொந்தம், இவர் உருவாக்கின, இந்த மக்கள் உருவாக்குனாங்க, இந்த மொழி பேசுகிறவங்களுக்கு சொந்தம் அப்படிலாம் கிடையாது. தெய்வங்கள் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர், சமமானவர். இந்த பிரபஞ்சமும் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கல் மண்ணிலிருந்து எல்லா உயிர்கள், தெய்வங்கள் எல்லாமே, எல்லா சக்திகளுமே எல்லாமே இறைவன் தான். இறைவன் தான் இத்தனை விதமாக மாறியிருக்கார். அதனால் நம்ம அது வேற்றுமையோடு பார்க்கக்கூடாது. ஏன் நமக்கு வேற்றுமையாக பார்க்க தோணுதுன்னா, நம்ம மூன்றாம் நிலையில் இறங்கி வந்திருக்கிறோம். ஆன்மா, உயிர், மனம், இந்த மூன்றாம் நிலையில் நம்ம இறங்கி வந்ததுனால இந்த மனம் எப்படின்னா 5 புலன்களை கொண்டு தான் இந்த உலகத்தை பார்க்கும். அப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். அதுக்கு இந்த மன அறிவு அப்படி தான் உணர முடியும். நாம் அப்படி தான் இருக்கிறோம். அதனால் நம்ம பேசுகிறது எல்லாமே ஏன் பொய்ன்னு சொல்கிறாங்க, உலகமே பொய், மாயைன்னு சொல்கிறாங்கன்னா, மனம் தன்னுடைய உண்மை நிலையிலேருந்து இறங்கி கீழே மூன்றாவது நிலையில் இருக்கிறதுனால அதனுடைய உண்மை நிலையை அதுக்கு உணர முடியாது. அப்போ அது பேசுகிறதெல்லாம் அந்த உண்மை நிலையிலேருந்து பார்க்கும்போது பொய் தான். அப்போ நம்மளுடைய அறிவு உண்மை அறிவு இல்லை. அப்போ உண்மை அறிவை பெறணுன்னா நம்ம அகத்துக்குள்ளே போய் நம்மளுடைய உயிர்நிலை என்ன, நம்மளுடைய ஆன்ம நிலை என்னன்ற அனுபவத்தில் பெற்றால் மட்டும்தான் புரியும். அப்படி பெற்று அனுபவப்பட்டவங்க தான் சித்தர்கள், ரிஷிகள். அவர்கள் சொல்லப்பட்ட உண்மைகளை அவங்க எழுதின சாஸ்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் உணர்ந்ததாக அர்த்தம் இல்லை. நமக்குள்ளே நாம் போய் பார்த்து நம்மளை உணர்ந்த பிறகு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தின்றது என்னன்றதை உணர்ந்த பிறகு தான், அப்போ தான் எல்லா உண்மையும் சரியாக அமையும். அப்படி நமக்குள்ளே பயணம் செய்து நம்மளை பார்த்து ஞானத்தை அடைஞ்ச பிறகு கூட உடனே ஒரு தெளிவு கிடச்சிருமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் பல காலம் ஆகும். அதை உள்ளே நீங்கள் ஆய்ந்து பார்க்க தான் எல்லா உண்மைகளும் புலப்படும். ஞானம் அடைஞ்சவங்களே எல்லாத்தையும் முற்றும் உணர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இறைவன் எப்பவுமே ரகசியமானவர் தான். இறைவனை பற்றிய முழு உண்மையை உணர்றதுன்றது அசாத்தியத்திலையும் அசாத்தியம். அதனால் அந்த இறைவனை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம அந்த அனுபவமே கொஞ்சம் கூட இல்லாதவங்க. அனுபவம் பெற்றவங்க சொன்னதை வச்சு நம்ம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. நம்மளை பற்றி நம்ம பேசலாம். இப்போது அந்த தெய்வங்கள் பொதுவானதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போது அது நம்ம உடம்புல எப்படி இருக்குது அதை சித்தர்கள் உணர்ந்து அந்தந்த இடத்துல ஒரு நாம ரூபம் கொடுத்து அதுக்கு விளக்கம் எழுதிட்டு போனாங்க. அதை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம யாரும் எதுவும் கண்டுபிடிக்கல. இப்போது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அதை அண்டம்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பை பிண்டம்னு சொல்கிறாங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும். அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் பெற்றது தான் நம்மளுடைய உடலும் உயிரும். அதிலெல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு குறைந்த நிலையில் நம்ம உடம்புலையும் இருக்குது. நம்ம உடலையும் உயிரையும் உணர்ந்துட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம உணர்ந்துருவோம். அப்போ அதில் இருக்கிறது தான் இதில் இருக்குது, இதில் இருக்கிறது தான் அதில் இருக்குதுன்றது தான். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்திலும் உள்ளதுன்னு சொன்னாங்க. அப்போது இப்போ இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையை நமக்கு புரியாது. அதை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம உடலில் சொல்லப்பட்ட விஷயத்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம உடம்புல என்ன எப்படி சொன்னாங்க அவங்க? முதல்ல இறைவன்னா என்ன? ஒட்டு மொத்த இந்த உலகம், உயிர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் இறைவன். இறைவனே தான் எல்லாமா மாறி இருக்கிறாரு. அப்போது இதில் எந்த வேற்றுமையும் இல்லை. உள்ளது ஒரு பொருள் தான், அதுவே தான் எல்லாமா மாறி இருக்கு. அந்த வேற்றுமையோடு பார்க்கக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அப்படி தான் பார்ப்போம். அதனால் அதை விட்டுட்டு உண்மை நிலையை உணரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம உள்முகமாக போனால் மட்டும்தான் புரியும். சரி, இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை நிலை என்னன்னு பார்ப்போம். நம்ம உயிர் தான் நமக்கு தெரியும். இப்போது இந்த உடலில் நம்ம உயிர் இருக்கிறதுனால தான் எல்லா இயக்கமும் நடைபெறுது. நம்ம அதை பேசிக்கிட்டுலாம் இருக்கிறோம். இப்போ இந்த உயிர் நம்மளுடைய உச்சியினுடைய மேல் பகுதியில், அதாவது மூளையினுடைய மேல் பகுதியில்
சலனம் இல்லாமல் நிற்கும்போது அதுக்கு ஆன்மான்னு பேர். எப்போ சலனம் இல்லாமல் நிற்குது? ஆழ்ந்த உறக்கத்துலேயும் தியான நிலையில் சமாதி நிலைன்னு ஒன்று இருக்குது. உடல் மனம் கடந்த ஒரு அனுபவ நிலை. அந்த சமாதி நிலையிலும் தான் ஆன்மான்னு பேர். அந்த ஆன்மா அசைவு பெற்று உயிராகவும் மனமாகவும் மாறி இந்த உடலை இயக்கம் பெற வைக்குது. இப்போது அந்த ஆன்மா நிலையிலிருந்து அசைவு பெறும்போது அந்த சக்திக்கு பேர் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி 3 சக்திகளை உருவாக்குறாங்கன்னு வெளியே நம்ம படிச்சிருக்கிறோம். அது என்னென்னா சிவன், சக்தி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி. அந்த 3 சக்திகள் அதுலேருந்து தான் உருவாகுது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த இடத்துல தான் வருது. அப்புறம் அந்த உயிர் சக்தி, ஆன்மான்ற சக்தி அசைஞ்சு விந்து நாத சக்தியாக இணைஞ்சு கீழே வருது. எங்கே வருதுன்னா புருவ மத்தியினுடைய உள்பகுதி. நம்ம இப்போ பொட்டு வைக்கிற இடம் புருவ மத்தியன்னு சொல்லுவோம். அதிலிருந்து இன்னும் ஒரு 3 இன்ச்சு உள் பக்கமாக போனோம்னா அந்த உச்சிக்கு நேராக கீழே அந்த இடம் தான் புருவ மத்தி. அந்த இடத்து வரைக்கும் இணைஞ்சு இறங்கி வருது. இறங்கி வரும்போது விந்து நாத சக்தியாக அப்படி சேர்ந்து ரெண்டும் இணைஞ்சு வருது. அதுக்கு பேர் அர்த்தநாரின்னு பேர். அங்கே கீழே அந்த புருவ மத்தியத்துக்கு வந்த பிறகு சிவன் சக்தி எப்படி அமர்ந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கோ அந்த மாதிரி பக்கத்தில் ஆண் சக்தி பெண் சக்தியாக உட்காந்துருக்கு. அது வந்து சதாசிவன் மனோன்மணி. அப்போது அந்த பெண் சக்தி மனோன்மணின்ற சக்தி தான் நம்ம பொட்டு வைக்கிற இடத்த தொட்டு அப்படியே பின்பக்கமாக பிடரி வழியாக இறங்கி நம்மளுடைய முதுகு தண்டினுடைய அடிப்பகுதி வரைக்கும் அந்த சக்தி வருது. இது வந்து சவுண்டு எனர்ஜி. நாத சக்தி சவுண்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். அதுதான் கீழே வந்து முதுகு தண்டினுடைய அடிப்பகுதிக்கு வரும்போது விநாயகர் என்ற பேர் பெறுது. விநாயகர் வல்லபை. அதனால சக்தியினுடைய அம்சம் பெற்றதுனால வல்லபையாக அந்த சக்தி அங்கே இருக்குது. விநாயகர் வல்லபைன்றது இந்த அம்பாலே தான் விநாயகராக மாறுறாங்க. இங்கே கீழே இறங்கி வந்து முதுகு தண்டினுடைய அடிப்பகுதியில் இருக்கிறாங்க. இது வந்து நாத சக்தி சவுண்டு எனர்ஜி. இப்போ அந்த பூர்வ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சிவன் அந்த சக்தி வந்து ஒளி, அதாவது லைட் எனர்ஜி. அது வந்து அப்படியே இந்த பக்கம் முன்பகுதியில் கீழ்ப்பகுதி வரைக்கும் வந்து இறங்கி நிற்குது. அதுக்கு முதல்ல வந்து அதான் ஆதாரங்கள்னு சொன்னோம். மேலே உச்சியில் வந்து சகசிராரம், பூர்வ மத்தியில் வந்து ஆக்கினை, தொண்டைக்குழி பகுதி வந்து விசுக்தி, மார்பு பகுதியில் அநாகதம், தொப்புள் மையம் மணிப்பூரகம், அதுக்கு ஒரு 4 இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா சுவாதிஷ்டானம், அதுக்கு கீழே அடிப்பகுதி போனீங்கன்னா மூலாதாரம். இப்படி ஆதார சக்திகளை பிரிச்சிருக்கிறாங்க. இந்த சிவன்ற உயிர் சக்தி இந்த 6 ஆதாரங்களில் வந்து இறங்கி நிற்கும்போது தான் அது முருகனாக சொல்கிறாங்க. 6 குளத்தில் தாமரையில் 6 முருகனாக நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த சக்தி தான். இதே மீண்டும் நான் வந்து உள்முகமாக போய் இணையும் போது அதே முருகனாக முழுமை பெற்று சிவனாக மாறிடுது. அப்போது முன்பகுதியில் இறங்கி வரக்கூடிய சக்தி தான் சிவனே தான் முருகனாக மாறுறாரு. அதுக்கு அடுத்து இந்த வேறு நிலையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பூர்வ மத்தியினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய சதாசிவன் மனோன்மணி அப்படின்ற சக்தி, அதே சக்தி தொண்டைக்குழியில் வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரியாகவும், அநாகதத்தில் வந்து ருத்ரன் பார்வதியாகவும், தொப்புள் மையத்தில் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாகவும், அதுக்கடுத்து சுவாதிஷ்டானத்தில் பிரம்மா சரஸ்வதியாகவும், அப்படி கீழே வரும்போது பின்பகுதியில் பார்த்திங்கன்னா விநாயகர் வல்லபையாக இருக்கு இல்லைங்களா முதுகு தண்டில். முன்பகுதியில் வரும்போது இது சொல்லப்படலைனாலும் அங்கே முருகன் சக்தி தான் முடிவடையுது அந்த இடத்துல. இப்படி வந்து நம்மளுடைய உயிர் சக்தி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு ஆதாரன்றது ஒரு மையப்பகுதி. அந்த சக்தியினுடைய சேரும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி சக்தி சேரும் இடம். அந்த இடத்துல சக்தியாக இருந்து இந்த உடலை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் பாதுகாக்குது. அப்போ இந்த சிற்றுலகமான நம் உடலை இத்தனை விதமான சக்திகளாக பிரிஞ்சு பாதுகாத்து இந்த உடலை இயக்கம் பெற்று நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சக்திகளுக்கு நாம ரூபங்களை சித்தர்கள் கொடுத்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதில் முருகன்ற சக்தி இல்லைன்னா இந்த உடலோ உயிரோ இல்லை, விநாயகர்ன்ற சக்தி இல்லைனாலும் நம்ம வாழ முடியாது. இதில் சொல்லப்பட்ட எந்த சக்தியை நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கனாலும் நமக்கு இந்த வாழ்க்கை இல்லை, உடல் வாழ்க்கை நமக்கு இல்லை. அப்போ நீங்கள் இதை எப்படி வேற்றுமைப்படுத்தி பார்ப்பீங்க? அப்போ இது யாருக்கு கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? எதுவும் யாருக்கும் சொந்தமானதில்லை. எந்த மனிதனுக்கோ எந்த மொழிக்கோ எந்த மதத்துக்கோ இதெல்லாம் சொந்தமானதில்லை.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இப்போ சொல்லப்பட்ட இந்த உயிர் சக்தி இந்த உடல் முழுதும் பரவி இயங்கினால் ஒழிய நமக்கு வாழ்க்கை இல்லை. அப்போ இந்த உயிர் சக்தியினுடைய இயக்கத்துக்கு தான் இத்தனை விதமான பெயர் சொல்லப்பட்டிருக்கு, விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஞானத்தை அடைஞ்ச சித்தர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதனுடைய உண்மைகளை உணரத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் அதை புரியுமே ஒழிய, படித்து தெரிஞ்சுக்கிட்டோ செவி வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் முழுமையாக புரிஞ்சிடாது. புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாக விளக்கம் பெற முடியாது. அதனால் அதை பற்றி நமக்கு எந்த விதமான அதை பற்றி கேள்வியே நமக்கு வேண்டாம். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். அதாவது மக்களோட இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இது ஒட்டுமொத்தமாக நமக்கு எப்படி இந்த உடம்புல வந்து எல்லா உறுப்புகளும் முக்கியமோ, ஒரு உறுப்பு இல்லைன்னா எப்படி அது குற்றமாயிடுதோ, அதுபோல் தான் இதில் இருக்கக்கூடிய எந்த சக்தியும் நீங்கள் பிரிக்க முடியாது. அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்தது தான் இந்த உடல் வாழ்க்கை. அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. இத்தனை சக்திகள் எப்படி இணைஞ்சி இந்த உடம்பு இயக்கம் பெற்றிருக்கோ, அதே போல் உலகத்தில் எல்லா சக்திகளும் இணைஞ்சு தான் இந்த பிரபஞ்ச இயக்கமும் நடைபெறுது. அதனால தான் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ முடியுது. இது இயற்கையினுடைய படைப்பு. அதனால் இதை பற்றி நமக்கு வந்து ஆராயக்கூடிய அறிவு இந்த மன அறிவுக்கு இல்லை. அது நீங்கள் தன்னிலை விளக்கம் பெற்றால் ஒழிய, ஆன்ம அனுபவம் பெற்றால் ஒழிய அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் நமக்கு இது வரைக்கும் புரிஞ்சால் போதும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த தெய்வங்கள் யாருக்கு நிறைய சொல்லுவாங்க. விநாயகர் வந்து இங்கே இல்லை, வடநாட்டில் தான் இப்போ தான் வந்து விநாயகர் எல்லாம் இங்கெல்லாம் கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே போல் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. எந்த மொழிக்கும் யாரும் கடவுள் இல்லை. மனித உடல், அவர் எந்த பாஷைனா பேசிட்டு போட்டோம். அவருக்குள்ளே இத்தனை சக்திகள் இருந்தால் தானே அவர் வாழ முடியும். இப்போ யாருக்கு இது சொந்தம்? எல்லா சக்திகளும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் பொதுவானது. இறைவன் எல்லாமாகி நிற்கிறார். இந்த பிரபஞ்சமாகவும் உயிர்களாகவும் நிற்கிறது எல்லாமே இறைவன் தான். இது உங்களுக்கு புரியலைன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எப்பவுமே உண்மையை மறைக்கிறதுக்கு பல விஷயங்கள் பௌலிகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். முற்காலத்தில் வந்து எல்லா ஞானத்தையும் பெற்ற மக்கள் வாழ்ந்தாங்க, ரொம்ப உயர்ந்த அறிவில் வாழ்ந்தாங்க. அப்புறம் காலங்கள் போக போக எப்பவுமே தேய்வு உண்டாகும், குற்றங்கள் சேரும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை இப்போ ஒரு வாரம் நீங்கள் பூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தூசாக இருக்கும், மலினங்கள் சேரும். அது வந்து இயற்கை, அது படைப்பே அப்படி தான் இருக்குது. அப்போது காலங்கள் செல்ல செல்ல அறிவு விளக்கம் குறைஞ்சி மக்களுக்குள்ளே ஆணவம் உண்டாகும். தற்புகழ்ச்சி, பெருமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த குணங்கள்லாம் வளர்ந்து அவங்கள வந்து கீழ்மைப்படுத்திக்கிட்டே போகும். அப்போ தான் இந்த கலியுகம் வரும்போது மக்கள் தவறான நிலைக்கு போய் வாழ்க்கை தரமெல்லாம் மாறி அழிவுக்கு வரணும். இது இயற்கையினுடைய படைப்பே அப்படி தான் இருக்குது. இது வந்து சரி தவறுலாம் இல்லை, படைப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன செய்தாங்க? இப்போ பலம் உள்ளவன் ஆட்சிகள் செய்தான், அறிவு விளக்கம் பெற்றவன் பல பேர்கிட்ட பேசி அவங்க தன்னுடைய அறிவை வந்து பலப்படுத்திட்டு நான் பெரியவன் காமிச்சிட்டான். அப்போது அவன் உண்மையை வந்து எல்லாருக்கும் தெரியாமல் தன்னை சார்ந்தவங்க, தன்கிட்ட வரவங்க அவங்கள்ட்ட கூட எல்லாமே சொல்கிறதில்ல. எனக்கு எல்லாம் தெரியணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கணும், இப்படி அந்த விருப்பங்கள் வர ஆரம்பித்தோடனே உண்மைகள்லாம் மறைய ஆரம்பிச்சது, போலிகள் நிறைய உருவாக ஆரம்பிச்சது. இது அப்படியே தான், அது நடக்க தான் செய்யும், இயற்கையாகவே வரதான் செய்யும். அப்படி எல்லா உண்மைகளும் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ இந்த கலியுகத்தில் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணுன்றது கொஞ்சம் அபூர்வம். ஆனால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றவங்களாக இருக்கோம் இப்போது. ஆனால் எந்த சார்பும் இல்லாமல் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புலப்படும். எந்த மதத்தையோ எந்த தெய்வங்களையோ எந்த வழிபாட்டு முறைகளையோ எந்த சாதனை முறைகளையோ இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. எதையுமே தீர்மானிக்காமல் உங்களுக்கு பிடித்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து, அதாவது உள்முகமாக போகிறது, தியான நிலையில் உள்முகமாக போகிறது, அதை நீங்கள் எந்த சார்பும் இல்லாமல் ஒரு பொதுத்தன்மையோடு போனீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஞானம் விளக்கம் உண்டாகும். அப்படி இல்லாமல் எதையாவது சார்ந்து போனீங்கன்னா அது என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கோ அந்த கருத்தில் தான் நம்ம நிற்போம். எந்த கருத்துலையும் நிற்காமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உண்மை புலப்படும். அதனால் படைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இறைவன்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அரிதினும் அரிது. ஒரு மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து ஞானம் பெற்ற பிறகு கூட இறைநிலையை பற்றிய உண்மையை அவ்வளோ சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியாது. அது ரகசியமாகவே இருக்குது, அது பெரிய விஷயம். அதனால் இறைவனை பற்றி பேசவே நம்ம கூடாது. தன்னிலை விளக்கம் பெற்றவங்களுக்கே அது வந்து கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால்
ஏற்கனவே சொல்லி வச்சவங்க புரிஞ்சவங்க சொல்லி வச்ச சாஸ்திரத்தை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறிவு விளக்கம் பெற்று பேசலை. அதனால் நம்ம அறிவு விளக்கம் பெற முயற்சி பண்ணுவோம். இல்லை சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எந்த உயிருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் வாழ்ந்துட்டு போவோம். அதுதான் நம்மளால் என்ன செய்ய முடியும். நமக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மனித தேகம் நமக்கு கிடச்சிருக்கு. மனித தேகம் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு சிறப்பாக இங்கே வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான். அந்த எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிருக்கும் எந்த விதத்துலையும் துன்பம் கொடுக்காம நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம பெருசாக போகும்போது எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. இங்கே எதையும் நம்ம சாதித்து எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. ஆனால் வாழ தெரியாமல் எதையோ சாதித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சந்தோஷமாக நிம்மதியாக வாழவே தெரியல அப்படின்னா நீங்கள் எதையோ ஒன்று என்ன சாதிக்கிறது? அதுக்கு நீங்கள் போராடி என்ன செய்ய போகிறோம் நம்மலாம்? அதெல்லாம் இல்லை. அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், எப்படி நிம்மதியாக வாழ முடியும், இதை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். இதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ தெய்வங்களுடைய உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த தெய்வங்களும் யாருக்கும் உரிமை இல்லை, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த மதத்தையும் மொழியோ சார்ந்தது இல்லை. எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த உடம்பில் எல்லா சக்திகளும் இணைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா சித்தர்கள் நூலை ஆராய்ச்சி பண்ணுங்கள். சாஸ்திரங்களில் போலியானது இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணி உண்மையை தெரியணும்னு நினச்சா தெரிஞ்சுங்க. இல்லை இதுவே போதும்னா எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கேன். நிம்மதியாக வாழறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீங்க. அதுதான் தர்மம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.